பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு லேவியராகமம் 26வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. ஆமென். நாம் அறிக்கை செய்வோம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நான் என் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு என் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பேன். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுகிறார், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வேன். துஷ்ட மிருகங்களை என் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுகிறார், பட்டயம் என் தேசத்தில் உலாவுவதில்லை. ஆமென். மறுபடியும் சொல்லுவோம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நான் என் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு என் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பேன். என் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவார், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வேன். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுகிறார், பட்டயம் என் தேசத்தில் உலாவுவதில்லை. ஆமே. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வருகிற ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மை கிருபை மாத்திரம் இந்த நாளிலே தொடர செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட அறிக்கையிட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ சொன்னபடி உனக்கு ஆகும் என்று சொன்ன கர்த்தாவே, அவர்கள் சொன்னபடி அவர்களுக்கு ஆகட்டும், சுகமாய் குடியிருக்கட்டும், சாப்பிட்டு திருப்தியாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேசம் சமாதானமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், ஆளுகை இருக்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்வீராக. பிரச்சனைகள், போராட்டங்களோடு, பாடுகளோடு இருக்கிறவர்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, இந்த இரவு தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே எல்லா சூழ்நிலையும் மாறி போகட்டும், ஒரு அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்கன்னு செபிக்கிறோம். ஒரு அதிசயம் நடக்கட்டும் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறீர். இந்த இரவை ஆண்டு கொள்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த இரவு முழுவதும் ஒரு பிரசன்னம் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்பமான நித்திரையை ஒவ்வொரு கொடுங்க ஆண்டவரே. தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்திற்கு எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும், சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் செபிக்கிறேன். இழந்ததெல்லாம் திரும்பி வரட்டும் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கி கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். ஆமென். God bless you.